தயிர் வடை குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் பச்சரிசி, 2 ஸ்பூன் பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து லைட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன், அதை ஊற்றி அடித்து எடுத்துக்கலாம். உப்பு, மஞ்சள்தூள், பெருங்காயம் போட்டு அடித்து எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் அடிச்சுட்டு. தயிர் அடிச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் இந்த மசாலா அரைச்சிக்கலாம். வறுத்த அரிசியும் நல்லா நைஸாக அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சதையும் அந்த மோர்லேயே ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப கட்டியாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பொங்கி வரட்டும், கொதிக்கக்கூடாது. கலரி விடலாம், எல்லாம் அடி பிடிக்கும். இந்த மாதிரி பொங்கி இந்த மாதிரி நொறையா வந்தோன்னா போதும். கொதிச்சதுன்னா தண்ணியாகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வடை வந்து சுட்டு எடுத்து வச்சுருக்கோம், மெது வடை. இப்போ தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. சிவந்தெண்ணெய் எடுத்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம். சிவந்துருச்சு, குழம்புல போட்டாச்சு. இப்போ சுட்டு வச்ச வடையும் நம்ம போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான தயிரோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு மூடிடுச்சு பாருங்கள் வடை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.